அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வானது இந்த ஆண்டு எப்பொழுது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பது பற்றி ரொம்ப தெளிவாக எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முந்தைய ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதன் பிறகு எத்தனை நாட்களுக்குள்ளாக ரிட்டன் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க, ஸோ டிலே பண்ணியிருந்த அதற்கான காரணங்கள் என்ன, இந்த வருடம் ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய செயல்பாட்டு நிலைமை என்னவாக இருக்குது, ஸோ அதற்கேற்ப இந்த ஆண்டு எந்த தேதிக்குள்ளாக தேர்வு நடத்தி முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பது பற்றி ஒரு அனலைஸ் வீடியோவாக நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஸோ இதே பணியிடங்களுக்கான அறிவிப்பானது ஏப்ரல் 18, 2021 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கான எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 31ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 100 நாட்கள் வருகின்றன, அதாவது 3 மாதம். சரிங்களா? ஏப்ரல் 18 கால்ஃபர் வந்திருக்கு. 2021 ஏப்ரல் 18 கால்ஃபர் கொடுத்துட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து ஜூலை 31 நடத்தியிருக்காங்க. இடைப்பட்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்கள் வருது. சரிங்களா? 3 மாதங்கள். ஸோ இதே போன்று 2022 கால்ஃபர் கோடு, அதே போல் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இது போன்ற 1412 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 24ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கால்ஃபருக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கான இடைப்பட்ட நாட்கள்னு பார்க்கும்போது 3 மந்த்ஸ், கிட்டத்தட்ட 85 டேஸ் வருது. 3 மந்த்ஸ். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2024 இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி நமக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதற்கு முன்பு நடந்த தேர்வுகள்லாம் பார்க்கும்போது அறிவிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து தான் தேர்வை நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 அறிவிப்பு வெளியாக இருக்கு. எனவே ஜூலை மாதம் கடைசியில் தேர்வு நடைபெறும் என்ற கணிப்பு வந்து ஆரம்ப கட்டத்தில் அறிவிப்பு வெளியாகும் போது இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய செயல்பாட்டு நிலைமை பார்க்கும்போது ஜூலை கடைசியில் தேர்வை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. சரிங்களா? ஸோ அதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்த்துடுவோம். நேற்றைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது மார்ச் 24ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 27 கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 27 கொடுத்துருக்காங்க. எனில் நமக்கான எக்ஸாம் எப்படி ஜூலை நடக்கும்? ஸோ இந்த எக்ஸாம் முடித்த பிறகு தான் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கான எக்ஸாம் எப்போ நடைபெறும் என பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த டேட்டை பார்க்கும்போது ஏப்ரல் 28. எனவே இந்த தேதியிலிருந்து 1 மாதம் கழித்து தான் எக்ஸாம் நடக்கும். ஆகஸ்ட் எண்டில் வந்து எக்ஸாம் நடந்துடும். சரிங்களா? ஆகஸ்ட் 31 எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ இந்த தேதியை தாண்டி போகுது அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ளவே எக்ஸாம் நடந்துடும். சரிங்களா? செப்டம்பர்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி போச்சுன்னா செப்டம்பரில் நடந்துடும். சரிங்களா? அக்டோபர்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே அதற்குள்ளாகவே எக்ஸாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? நான் இந்த நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் அடிப்படையில் ஆகஸ்ட்லேயே வந்து எக்ஸாம் நடந்துடும். அந்த எண்ணத்தோட இன்னும் 1 மாதம் தான் நமக்கு டைம் இருக்குது. இப்போவே படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும், கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? டிரைவர் போஸ்ட்டு, கார்டனர், கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், வாட்டர்மேன், ஸோ இது போன்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான், அதை தாண்டி வேறு கொஷின்ஸே கிடையாது. ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டுமே தமிழில் மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜிகேலன்னு பார்க்கும்போது டிரைவர் அப்படின்னா ஓட்டுநர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. கார்டனர் அப்படின்னா அந்த பணிக்கு ஏற்ற கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற பணியிடங்கள் வந்து பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திற்கு ஏற்ப கேள்விகள், சில கேள்விகள் தான் வந்திருக்கு. அதிகபட்சமாக
பொது அறிவிலிருந்து 50% ஆஃப் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்தும், மற்ற கேள்விகள் வந்து பணி சார்ந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர் ரீடர், பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸை தரோவாக முடிங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதுலேருந்து அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் வந்து அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கேன். வீக்லி ஷெடியூலுக்கு ஏற்றபடி வீடியோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ டெய்லியும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். வீக்கெண்டில் வந்து கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டாக பிடிஎஃபாக கொடுத்துறேன். நீங்கள் ஸோ அதை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து நெருங்கி வரதுனால எக்ஸாம் டேட் இன்னும் கூடிய விரைவில் அறிவிச்சிடுவாங்க. தெரியதான் போகுது. சரிங்களா? ஆகஸ்ட் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அக்டோபர் வரையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. செப்டம்பர் கூட வேணாம், ஆகஸ்ட் கடைசி அப்படிங்கிறதே நீங்கள் உறுதியாக நினச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 6th to 8th அப்படிங்கிறது மற்ற போஸ்ட், அதாவது டிரைவர், வாட்ச்மேன், ஸோ கார்டனர், கிளீனினஸ் ஒர்க்கர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காபிஸ்ட் அட்டண்டர், ஸோ இது போன்ற போஸ்டிங்ஸ்க்கெலாம் 6th to 8th மட்டும் படிங்க. ஸோ அதுவே எக்ஸாமினர் ரீடர், பெய்லிஃப், ஸோ இந்த போஸ்டிங்க்கெலாம் இருக்கிறவங்க வந்து 6th to 10th வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத மோட்டிவேஷனில் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதன் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னா 6th தமிழ்லேருந்து மொத்தமாக 300 கொஷின்ஸ் ஓவரால் கொஷின்ஸாக ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துருவேன். வீடியோவாக கொடுக்கறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்னுமே இதன் பிறகு வரக்கூடிய வீடியோக்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ 6th தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 கொஷின்ஸ். ஸோ அது போல் 6th to 10th வந்து தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1500 கொஷின்ஸ் வந்துடும். சரிங்களா? 6thலேருந்து ஒரு 300 கொஷின்ஸ் வீடியோவாகவும், 7thலேருந்து 300 கொஷின்ஸ் வீடியோவாகவும், ஸோ அது போல் 10th வரைக்குமே வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அதன் பிறகு ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதிகமாக படிக்கணும். பாலிட்டியிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதன் பிறகு சயின்ஸ்லேருந்துமே நிறைய கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. மேக்ஸ்னால் ரொம்ப பேசிக்கானது தான். சரிங்களா? ஸோ அது